Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஜஸ்ட் 2 minutesல ரொம்ப ஈஸி மெத்தடில் அண்ட் குயிக்காக எப்படி சாரி கட்டலாம் அண்ட் நான் கட்டியிருக்க மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மெத்தட் எப்படி கட்டலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலி சில்க் சாரீ, எம்ப்ராய்டர்ட் சாரீ. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து டக்கின் பண்ண போகிறோம்ல, ஸோ அதே ஏரியாவில் தான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி டக்கின் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஷேப் நல்லா கிடைக்கும். அண்ட் நல்லா டக்கின் பண்ணதுக்கப்புறம் சுருக்க வராத அளவுக்கு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பின்னாடியும் நான் அதே மாதிரி டக்கின் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களோட பாவடை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டக்கின் பண்ணுறல இது மாதிரி உங்களோட பெல்லி பட்டனுக்கு கொஞ்சம் சைடாகவே டக்கின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு அது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா அப்படி கூட ப்ளீட் எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம நிறைய காம்ப்ளிகேட் பண்ண போகிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சாரீ ட்ரிக்ஸ் பார்த்துருக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதை நான் லாஸ்ட் டைம் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த எப்படி நான் அதில் வேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை நான் பின் பண்ணிக்கிறேன். இது பின் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து டைரெக்டாக டக்கின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக பின் பண்ணுறேன், நான் மோஸ்ட்லி பின் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன்ல, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட லெஃப்டில் இருந்து நல்லா டக்கின் பண்ணி உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட வரைக்கும் டக்கின் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே அதை வந்து நீங்கள் டக்கின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ட்ரா அங்கே பின்னப்போ எதுவுமே நம்ம பண்ணலை. அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தட் டூ. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்க பல்லு வந்து எடுக்க போகிறோம். எப்பவுமே பல்லு எடுத்துகிட்டு தான் பண்ணுவோம். பட் இந்த சாரிக்கு வந்து அப்படி எடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், இப்படி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்கணும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி விட்டுட்டா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன், நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு, ஸோ கொஞ்சமாக நீங்கள் உங்கள் கையை வச்சு லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை எடுத்துட்டு உங்ககிட்ட பெரிய பின் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறதுல நீங்கள் பெரிய பின்னால் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஏன்னா நீங்கள் பின்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பின்ன பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து நம்ம எப்பவுமே இந்த சொருகும் இல்லை, அந்த மாதிரி பண்ணாதனால நம்மளுக்கு இந்த எக்ஸஸாக வரக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து நீங்கள் அதை பின்ன பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி நீங்கள் பின்ன பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஸ்மால் பல்லு டைப் தான். இது வேணும்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி மெத்தட். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லா நீங்கள் பின்னே பண்ணாமல் நார்மலாக பண்ணிங்கன்னா ஒரு 1 minute தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இதை வந்து நீங்களே வேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all, bye.